Hello all, இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் சோர்சஸ் அண்ட் ஆப்டிக்கல் ரிசீவர்ஸ் இருக்குது. ஆப்டிக்கல் சோர்சஸில் அப் டு யர் ஃபோட்டோ டயோட் ஃபஸ்ட்டு 4 டாபிக்ஸ், அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியல், எல்இடி, லேசர் அண்ட் ஃபோட்டோ டயோட். இந்த நாலுமே டைரக்ட் ஆப்டிக்கல் சோர்சஸ் அண்ட் ஆப்டிக்கல் ரிசீவர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரிசீவர்ஸ்லேருந்து அப் டு யர் ரைஸ் டைம் பட்ஜெட் டெரிவேஷன் வரைக்கும் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஆப்டிக்கல் சோர்சஸ் நல்லா படிச்சுக்காங்க. பட் இந்த யூனிட்டில் கூட மேபி ஏதாச்சும் ஃபஸ்ட் ஆஃபும் செகண்ட் ஆஃபும் மிக்ஸ் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் ஆப்டிக்கல் சோர்சஸ் நல்லா படிச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக எழுதிடலாம். ஸோ ஆப்டிக்கல் சோர்சஸில் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியல் இருந்துச்சு, அந்த இது பார்த்தாச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட்டு எஸ்எல்இடி. எல்இடியில் 2 டைப்ஸ் ஆஃப் எல்இடி இருக்குது. எல்இடியை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் எல்இடி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் எஸ்எல்இடி. ஸோ எஸ்எல்இடியை வந்து பரஸ் எல்இடி அப்படின்னு கேட்கலாம். பரஸ் அப்படின்றது சயின்டிஸ்ட் ஹூ டிசைன் திஸ் எல்இடி அண்ட் ஃப்ரண்ட் எமிட்டர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எஸ்எல்இடி அப்படின்னா எல்இடி வந்து எஸ்எல்இடி ஃபுல் ஃபார்ம் சர்ஃபேஸ் எமிட்டிங் எல்இடிஸ். சரி, ஓகே, இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எஸ்எல்இடி ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் உங்கள் எஸ்எல்இடியோடைய ஸ்ட்ரக்சர். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்எல்இடியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சர். அதில் முக்கியமான விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த ஆக்டிவ் ரீஜியன். இந்த ஆக்டிவ் ரீஜனை சுற்றி எப்பயுமே கன்ஃபைன்மெண்ட் லேயர்ஸ்னு இருக்கும். கன்ஃபைன்மெண்ட் லேயர்ஸ்னால் இந்த 2 லேயர்ஸ் தான். தீஸ் 2 லேயர்ஸ், இது ஆக்டிவ் லேயர், இந்த 2 ரீஜனுமே கன்ஃபைன்மெண்ட் லேயர்ஸ். இந்த கன்ஃபைன்மெண்ட் லேயர்ஸ் வந்து நம்ம டபுள் ஹெட்ரோஜினியஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஃபைன்மெண்ட் லேயர்ஸ் ஆல்ரெடி எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோமா இல்லையா? கேரியர் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் ஆப்டிக்கல் கன்ஃபைன்மெண்ட் 2 கன்ஃபைன்மெண்ட் இருக்குது. அது சும்மா 2 மார்க், அது இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கன்ஃபைன்மெண்ட் லேயர்ஸை டபுள் ஹெட்ரோஜினியஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே ஆக்டிவ் லேயரை சுற்றி இது இஎல்இடியில் சரி எஸ்எல்இடியில் சரி ஒரு ஆக்டிவ் லேயர் வந்து பி டைப் அப்படின்னா அப்போது மேலே இருக்கிறது வந்து மைனஸ் பி டைப், இன்னொன்று வந்து ப்ளஸ் பி டைப். ஸோ இந்த பேசிக்காக இருக்கும். அண்ட் ஃபைனலி நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கும். அந்த சப்ஸ்ட்ரேட்டை நம்ம எட்ச் பண்ணியிருப்போம். ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் ஒரு வெல் ஒன்று கிணறு மாதிரி இருக்கா, இதை ஒன்று எட்ச் பண்ணிவிட்டு அப்போ நம்ம ஃபைபரை அதில் இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபைபரை இன்சர்ட் பண்ணிடுவோம், ஓகேவா? அந்த சப்ஸ்ட்ரேட் என்ன டைப்னா என் டைப்பு, உங்களுடைய ஆக்டிவ் லேயர் என்ன டைப்னா பி டைப்பு, ஓகேவா? அப்போது தென் நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நம்மளுக்கு இங்கே ஒரு மெட்டலைசேஷன். ஒவ்வொரு மெட்டலைசேஷன் இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் காண்டாக்ட் கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி இங்கே கீழே எனக்கு ஒரு மெட்டலைசேஷன் இருக்கும். அதை சுற்றி அது எதுக்கு இந்த எஸ்ஐஓடி ஐசோலேஷன் இருக்குன்னா இந்த மெட்டலைசேஷன் லேயர் வந்து இந்த பி டைப், அதாவது இந்த பி டைப் ப்ளஸ் பி டைப் கூட இது ரெண்டுத்தையும் மெட்டலைசேஷனையும் ப்ளஸ் பி டைப்பையும் ஐசோலேட் பண்ணுறதுக்காக தான். மெட்டல் வந்து டேரெக்டாக அந்த ப்ளஸ் பி டைப் கூட இருக்கக்கூடாதுன்றது ஐசோலேட் பண்ணுறதுக்கு எஸ்ஐஓடி ஐசோலேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலி இந்த ஹீட் சிங்க். இந்த ஹீட் சிங்க் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய லைட், இந்த எல்இடி வந்து எல்இடியோடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹீட் சிங்க். அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆக்டிவ் லேயரை சுற்றி 2 டபுள் ஹெட்ரோஜினியஸ் லேயர், அது ஒன்று மைனஸ் பி டைப், இன்னொன்று ப்ளஸ் பி டைப். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு மேலே ஒரு சப்ஸ்ட்ரேட் என் டைப் சப்ஸ்ட்ரேட் இருக்கும். அந்த என் டைப் சப்ஸ்ட்ரேட்டை வெல் பண்ணிடுவோம், அதாவது எச் பண்ணிடுவோம். அண்ட் ஃபைனலி இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த எச் பண்ணதை எச் சப்ஸ்ட்ரேட், இதுவும் சப்ஸ்ட்ரேட் தான். ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக எச் ஸ்ட்ரக்சர்னு போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி இங்கே ஒரு மெட்டலைசேஷன் கொடுப்பாங்க எலக்ட்ரிக்கல் காண்டாக்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளஸ் பி எலக்ட்ரிக்கல் காண்டாக்ட் கொடுத்தோம், இங்கே மைனஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் காண்டாக்ட் கொடுத்தோன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் காண்டாக்ட் கொடுப்பேன். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் பைஸில் கண்டக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாமே. இங்கே என்ன இருக்குது, அப்போ இங்கே மெட்டலைசேஷனில் என்ன கொடுக்கணும், நெகட்டிவ் தான். இது ஒரு நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பாசிட்டிவ் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு ஃபார்வர்ட் பைஸில் எனக்கு என்ன ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா? அதுக்காக தான் இங்கே மெட்டலைசேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலி ஹீட் சிங்க். இந்த ஹீட் சிங்க் எதுக்கு அப்படின்னா டு இன்க்ரீஸ் த லைஃப் டைம். ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்னை ஏன் வெல் பண்ணுறேன், டேரெக்டாகவே அப்படியே இந்த ஆக்டிவ் லேயர் கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் லேயர் கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆக்டிவ் லேயர்லேருந்து தான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே எனக்கு இது எனக்குன்னா ஃபைபர். இந்த ஃபைபர் வந்து எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு த ஆக்டிவ் லேயராக இருக்குது. அதாவது என்னுடைய ஃபைபர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய கிளாடிங் ஆஃப் யுவர் ஃபைபர், இது எனக்கு சென்டரில் கோர். ஃபைபருடைய ஆக்சிஸ் வந்து ஆக்டிவ் ரீஜனுக்கு எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபைபர் ஆக்சிஸ் ஆஃப் யுவர் ஃபைபர் இஸ் பர்பெண்டிகுலர் டு திஸ் ஆக்டிவ் ரீஜன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்கே வெள்ளியாக எச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் ரீஜனுக்கும், அதாவது ஆக்டிவ் ரீஜன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜன் இருக்கா, இதுதான் லைட் எமிட்டிங் சர்ஃபேஸ். இந்த லைட் எமிட்டிங் இந்த இடத்துல தான் லைட் எமிட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். லைட்டோட அவுட்புட் இங்கே எனக்கு போகும். இந்த லைட் எமிட்டிங் சர்ஃபேஸுடைய டிஸ்டன்ஸை தான் ஆக்டிவ் ரீஜனுக்கும் லைட் எமிட்டிங் சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸ், இந்த லைன் இருக்கா, இந்த லைன் தான் எனக்கு லைட் எமிட்டிங் சர்ஃபேஸ். ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸை நான் ரெடியூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இங்கே நான் வெளில எச் பண்ணுறேன்.
ஃபேக்டர். அவ்வளவுதான் பேசிக்கலி நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வெளில சுற்றி ஒரு மெட்டீரியல் கொடுப்போம், அதுக்கு பேர் தான் பாண்டிங் மெட்டீரியல் ஆர் adhesive மெட்டீரியல், ADHESIV adhesive மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி நான் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லைட் இஸ் எமிட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எல்இடி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அது ஜென்ரலாக எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கே தெரியும் ஃபைபருடைய ஆக்சிஸும் ஆக்டிவ் ரீஜியனும் பர்பெண்டிகுலராக இருக்குது. as we have seen here, fiber axis is perpendicular to the axis of your active region. and finally well is etched. நான் இங்கே வந்து சிம்பிளாக எழுதியிருக்கேன், நீங்கள் இதை பார்க்க வேணாம். வெல் வந்து நம்ம எட்ச் பண்ணிடுவோம் அண்ட் ஃபைபர் வந்து அதில் சிமெண்ட் பண்ணிடுவோம். ஃபைபரை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதில் இது பண்ணிடுவோம். ஏன் நம்ம வெளில ஃபைபரை நம்ம இது பண்ணிடுவோம், ஃபைபர் ஏன் நம்ம வெளில எட்ச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் வெல் இஸ் எட்ச்டு பிகாஸ் in order to reduce the well is what well is etched in order to reduce the distance between your light emitting layer is this and your active region. இதுக்கான டிஸ்டன்ஸை நான் குறைக்கணுன்றதுக்காக தான் நான் அதெல்லாமே லைட் எமிட் பண்ணுறேன். லைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்க்குலர் ஆக்டிவ் ஏரியா. இப்போ நம்ம இந்த ஆக்டிவ் ஏரியா இங்கே இருக்குல்ல, இதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, அதாவது டயாமீட்டர்னால் இந்த சுற்றி இருக்கக்கூடிய டயாமீட்டரும் எந்த அளவுக்கு டெப்த்தாக இதை வெளில உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ டயாமீட்டர் எனக்கு வந்து 150 மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்துன்றது இந்த டெப்த்து ஏரியா டயாமீட்டர்ன்றது இது டயாமீட்டர் இஸ் 50 மைக்ரோமீட்டர் அண்ட் டெப்த் இஸ் 2.5 மைக்ரோமீட்டர். அண்ட் ஃபைனலி இப்போ லைட் எமிட் ஆகுது. லைட் எமிட்டிங் பேட்டர்ன் உனக்கு தெரியணும். ஸோ லைட் எமிட்டிங் பேட்டர்ன் வந்து எல்லா டேரக்ஷன்லேயும் எல்இடி பொறுத்த வரைக்கும் ஆல் டேரக்ஷனில் எமிட் ஆகும். ஐசோட்ரோபிக் தான் எல்இடி. இதுவே உங்களுடைய லேசரை பொறுத்த வரைக்கும் யூனி டேரக்ஷனல், ஒரே டேரக்ஷனில் தான் போகும். அது வந்து ஒரு கொஹிரன்ட் சோர்ஸ். எல்இடி வந்து நான் கொஹிரன்ட் சோர்ஸ். நான் கொஹிரன்ட்றது எல்லா டேரக்டரையுமே எமிட் ஆகக்கூடியது தான் நம்ம நான் கொஹிரன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரேடியேஷன் பேட்டர்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் லைட் எமிட்டிங் சர்ஃபேஸ் இது அப்படின்னா, இங்கிருந்து எனக்கு எமிட் ஆகக்கூடிய லைட்டு அப்படியே சுற்றி எனக்கு ஐசோட்ரோபிக்னா ஆல் டைரக்ஷன்லையும் எமிட் ஆகுது தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு லைட் எமிட்டிங் சர்ஃபேஸ்னால் எனக்கு இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வியூ பண்ணுறேன். நார்மல் டு திஸ் லைட் எமிட்டிங் சர்ஃபேஸ் இது. அப்போ ஆல் டேரக்ஷன்லையுமே எனக்கு என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வியூவிங் டேரக்ஷன். இந்த இடத்துலேருந்து நான் வியூ பண்ணுறேன்னு வச்சுக்கோ, வியூவிங் டேரக்ஷன் இந்த லைட் எமிட்டிங் சர்ஃபேஸ். ஆல் டேரக்ஷன் எனக்கு ஐசோட்ரோபிக்காக ஸ்ப்ளிட் ஆகும். அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல எனக்கு மேக்ஸிமம் பவர் இருக்கும். ஏன்னா சென்டர்லேருந்து பார்க்கும்போது லைட்டும் டார்ச் லைட் அடிச்சிருக்கீங்க, கண்ணுக்கு நேராக டார்ச் லைட் அடிக்கிறீங்கன்னா அப்போ தானே உங்களுக்கு மேக்ஸிமம் பவராக இருக்கும். இதுவே டார்ச் லைட்டை ஒரு 90 டிகிரி திருப்பி வைங்களேன், அந்த சைடு லெஃப்ட் சைடாக ரைட் சைடு போய்க்கிறோம், அப்போ உங்களுக்கு பவர் கொஞ்சம் கம்மியாகும். அப்படியே ஃபுல்லாக திருப்பி வச்சிங்கன்னா ஆப்போசிட் சைடு போயிடும், உங்களுக்கு பவரே இருக்காது. அதுதான் அப்போ அது என்ன இது யூஸ் பண்ணுதுன்னா காஸ் தீட்டா அப்படின்ற ஒரு ஃபேக்டர். காஸ் தீட்டா எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், 0ல் மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது உன்னுடைய டார்ச் லைட்டை ஆன் பண்ணி வைக்கிறீங்க, நீங்கள் கண்ணை நேராக பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது டார்ச் லைட்டு உங்களை நோக்கி இருக்குது, லைட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நல்ல கண்ணு ஃபுல் பவர் உங்களுக்கு அப்போ தானே வரும். அப்போ காஸ் தீட்டா வந்து 0 டிகிரி. இப்போ நீங்கள் 2 பேர் பேரலாக இருக்கும்போது 0 டிகிரி இருக்கும். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டார்ச் லைட்டை திருப்பி வச்சுக்கிறீங்க, 90 டிகிரி திருப்பி வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ காஸ் 90 என்ன, காஸ் 90 0. அதுதான் அங்கே பவருடைய இதை பண்ணுது. ஸோ பவருடைய ஹாஃப் பவர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் தான் ஹாஃப் பவரே வரும். ஹாஃப் பவர் வந்து 60 டிகிரியில் வரும். ஸோ P/2 வந்து எப்போ இருக்கும், இது பவர்னா இது ஹாஃப் பவர் 60 டிகிரி. ஸோ அப்போது அதனுடைய பீம் வித் நான் இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் இன்னும் நீட்டாக. ஸோ இதுதான் எனக்கு ஐசோட்ரோபிக். ஸோ ஹாஃப் பவர் வில் பி அட்டைன்ட் அட் யுவர் 60 டிகிரி. ஸோ அப்போ பீம் வித் என்னன்னா 120 டிகிரி, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ லம்பாஷியன் பேட்டர்ன் அப்படின்றது இந்த இதுதான் நம்ம லம்பாஷியன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். லாம்பர்ஷியன் பேட்டர்ன் அப்படின்றது ஐசோட்ரோபிக்காக இருக்கும். இந்த ஐசோட்ரோபிக் பேட்டர்ன் வித் யுவர் 120 டிகிரி பீம் வித் இஸ் கால்ட் அஸ் லாம்பர்ஷியன் பேட்டர்ன். ஓகேவா? அண்ட் ஃபைனலி அதுதான் அப்போது இது வந்து காஸ் தீட்டா பவர் வந்து காஸ் தீட்டாவாக டெமினிஷ் ஆகும். காஸ் தீட்டா அப்படின்றது ஆங்கிள் பிட்வீன் த வியூயிங் டைரக்ஷன் அந்த நார்மல் டு த சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன், நார்மல் இங்கே இருக்குது, எனக்கு இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆங்கிள் நார்மல் டு த சர்ஃபேஸ் வந்து இது. ஸோ அப்போ இதுதான் எனக்கு ஆங்கிள் பிட்வீன் த வியூயிங் டைரக்ஷன் அந்த நார்மல் டு த சர்ஃபேஸ் இஸ் யோர் காஸ் தீட்டா. பவர் வந்து எப்படி குறையும் அப்படின்னா காஸ் தீட்டாவால் டிமினிஷ் ஆகும். ஸோ அதர் 4 parameters that will be considered while considered in the SLED அப்படின்னா இந்த 4 parameters தான். என்ன parametersனா ஆக்டிவ் ரீஜனில் அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்ஷன் ஸ்பெல்லிங் தப்பு, அப்சார்ப்ஷன் கரெக்டானு தெரியல எனக்கு. ஸோ அப்சார்ப்ஷன் நடக்கும். ஆக்டிவ் ரீஜனில் அப்சார்ப்ஷன் அங்கேயே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எனக்கு அப்சார்ப்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், பவரே எனக்கு எல்இடி பவரே வெளியே வராது. ஸோ அப்சார்ப்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஆப்டிக்கல் அப்சார்ப்ஷன் இன் தியர்
ஆக்டிவ் ரீஜன். அண்ட் ஃபைனலி கேரியர் ரீகாம்பினேஷன் அட் த ஹெட்ரோஜினியஸ் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேரியர், அதாவது பி டைப் கேரியர், இந்த இடத்துல கேரியர் இருக்கும். இந்த கேரியர் ரெண்டுமே ரீகாம்பைன் ஆகக்கூடாது. ரீகாம்பினேஷன் நடக்கிறது தான் இன்னொரு ஃபேக்டர். தென் ஃபைனலி ஆக்டிவ் ரீஜனை பற்றி இன்னும் 2 ஃபேக்டர் பார்க்கலாம். டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யர் ஆக்டிவ் ரீஜன். ஆக்டிவ் ரீஜன் வந்து பி டைப் அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ டோப்பிங் ஃபேக்டர்ஸ் கலக்கிறோம் அப்படின்றது டோப்பிங் ஃபேக்டர். இன்னொன்று வந்து ஆக்டிவ் ரீஜனுடைய திக்னஸும், அப்புறம் நம்ம கேரியர் வந்து நம்ம என்ன பி டைப் கேரியர் கொடுத்தோம் அதனுடைய டென்சிட்டியும் முக்கியமான 4 ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ ஆப்டிக்கல் அப்சார்ப்ஷன் இந்த ஃபேக்டர், அப்புறம் வந்து கேரியர் ரீகாம்பினேஷன் அட் யுவர் ஹெட்ரோஜினியஸ் ஸ்ட்ரக்சர். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆக்டிவ் ரீஜன் அந்த இன்ஜெக்ஷன் கேரியர். ஆல்ரெடி அங்கே 5 பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். இது ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து அதர் பேராமீட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கதை எல்லாமே சொன்னேன். இந்த இதுக்கெல்லாம் இந்த கதை வெளியே எதுக்கு எச் பண்ணுறோன்னா டு டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் யுவர் லைட் எமிட்டிங் சர்ஃபேஸ் அண்ட் யுவர் ஆக்டிவ் ரீஜன். அப்புறம் எதுக்கு இந்த வெள்ளுடைய சைஸ் என்னன்னு சொன்னேன், 50 மைக்ரோமீட்டர், டெப்த் வந்து 2.5 மைக்ரோமீட்டர். அப்புறம் இந்த ஐசோலேஷன் எதுக்கு கொடுக்குறோன்னா இந்த ப்ளஸ் பி டைப்பையும் இந்த மெட்டலைசேஷனும் பிரிக்கிறதுக்கு. ஹீட் சிங்க் எதுக்கு கொடுக்குறோன்னா ஹீட் சிங்க் இஸ் கிவன் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த லைஃப் டைம் ஆஃப் யுவர் SLED. இதெல்லாம் நோட்ஸில் இருக்காது, நான் இந்த வீடியோஸில் தான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா OCID. ஸோ ACID, ஏன்றது அப்சார்ப்ஷன் ஆக்டிவ் ரீஜன், சி அப்படின்றது கேரியர் ரீகாம்பினேஷன் அட் ஹெட்ரோஜினியஸ் செக்ஷன், ஐன்றது இன்ஜெக்ஷன் கேரியர் டென்சிட்டி. இங்கே கேரியர் ரீகாம்பினேஷன் படிக்கும்போது அதே மாதிரி இன்ஜெக்ஷன் கேரியர் டென்சிட்டி. அண்ட் ஃபைனல் D is your doping concentration. That is what about your SLED is.